எனது நண்பர்கள் அனைவரையும் வந்து சுய அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நம் பள்ளியில் 1983 முதல் 91ஆம் ஆண்டு வரை படிக்கும்போது நமது பள்ளியில் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்த மலர்விழி அவர்களிலிருந்து மாணவர்களின் சுய அறிமுகம் தொடங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா மேடை அருகே மலர்விழி அவர்களை வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக பிரேம் அவர்கள் ஒரு 2 நிமிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்து என் உரை தொடக்கம். இது கூட இந்த ஸ்கூல்ல இருந்து காப்பி அடிச்சதான். மலர்விழி பேசுனதுனால அது காப்பி அடிச்சது. யாரும் மைக் முன்னாடி யாரும் அந்த டைம் இல்லை. உயர்திரு நமது தலைமை ஆசிரியர் மைக்கேல் சிஸ்டர் முன்பு என் கரம் 24 வருடங்கள் கழித்து மைக் பிடிக்க வாய்ப்பு கிட்டியமைக்கு நன்றி. இதை வாழ்த்து உரை என்று சொல்வதா மலரும் நினைவுகளின் உரை என்று சொல்வதா தெரியவில்லை. உங்களை பார்த்தவுடன் நான் எழுதிய உரை, அவ்வளோதான். பழனி என்றவுடன் நினைவுக்கு வருகிறது ஒன்று முருகன், மற்றொன்று பஞ்சாமிர்தம். ஆனால் எங்களுக்கு முருகனை நினைக்கும் முன்பே எம் கண் முன்னே நிற்பது எங்கள் பள்ளி மட்டுமே. ஆம், சிறுமலர் நினைவு பள்ளி. சிறுமலரே சிறுமலரே, அன்று 1991 நாங்கள் உன்னை விட்டு பிரிந்த வருடம். தமிழ்நாட்டில் உரிமை போராட்டத்தில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி மரித்த வருடம். இன்று 2016 நாங்கள் உன் சந்நிதியில் மனம் விட்டு சிறகை விரித்து உன் வாசத்தால் உன் வசம் கூடியிருக்கும் வருடம். மாணாக்கனின் மாணிக்கம் பாரத மக்களின் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் விதைத்த வருடம். இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவித்தோம் சிறுமலரே. உன்னை விட்டு பிரிந்து 24 வருடங்கள் கழிந்தன. சிறுமலரே சிறுமலரே, உன் நினைவுகளை அசை போடுகிறோம். சீராய் செம்மையாய், சில நேரம் சிறுத்தையாய், சிலிர்ப்பாய் சிலேடையாய் எங்களை சிலாகித்திர செய்தாய். உன் வனப்பு எங்களுக்கு வியப்பு. குன்றின் மேலிட்ட விளக்காய் இன்றும் பிரகாசிக்கின்றாய். உன்னிடம் பெயர் எழுத கற்றறிந்தவர்கள் இன்று உன் பேற்றினை பறைசாற்ற பெருமையிடம் குழுமியுள்ளோம். சிறுமலரே சிறுமலரே, நாங்கள் என்ன தவம் செய்தோம் உன்னை எங்கள் மாற்றான் தாயாக இல்லாமல் தாய்க்கு ஒரு மாற்றாக அடைந்ததற்கு? பால் மனம் மாறாது, பால் பற்கள் முளைக்கும் முன்னே எம் பெற்றோர் எங்களை இப்பாலர் பள்ளியில் சேர்த்த காலம் முதல் வாழ்க்கை ஓடத்தை எட்டி பிடித்து எட்டித்துக்கும் புகழ் பரவ எங்களை 8ஆம் வகுப்பு வரை கரை சேர்த்த சிறுமலரே, நீயும் ஒரு வகையில் தாய்தான் எங்களுக்கு. படிப்பு மட்டுமின்றி பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, நல்லொழுக்கு போட்டி, தையல் போட்டி, பட்டிமன்றம், நாடகம், பொது அறிவு போட்டி, விளையாட்டு என அனைவரையும் பாரபட்சமின்றி ஒளிர வைத்தாய். சிறுமலரே சிறுமலரே, உன் வாசம் தரித்தவர்கள் நெல்லை முதல் நேபாளம் வரையிலும், கல்லிடைக்குறிச்சி முதல் கலிபோர்னியா வரையிலும், கர்நாடகா முதல் கனடா வரையிலும் வியாபித்துள்ளார்கள். சொர்க்கம் என்றாலும் அது நம்மூர் போல வருமா என்று எங்கள் தோழர்கள் பலர் சொந்த ஊரில் உன்னால் போலோச்சியுள்ளார்கள். என்ன பேறு பெற்றாய்? ஆதி முதல் அந்தாதி வரை அகராதி இல்லாமல், அகரம் முதல் சிகரம் வரை ஆயுதம் ஏந்தாமல், அடி பெறலாமல், அடியும் கொடுக்காமல் என்னை மட்டும் அனைத்தையும் பசுமரத்தாணி போல கற்றுக் கொடுத்து சத்து மாவுடன் சத்துணையும் சேர்த்து கொடுத்து எங்கள் அறிவு கண்ணை திறக்க வைத்த தலைமை ஆசிரியர் சிஸ்டர் மைக்கேல் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருந்தகளை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நொடியில் எங்கள் மதிப்புமிகு ஆசிரியர் அனைவரையும் நினைவு கூறி அடிக்கோடிட விரும்புகின்றோம். எல்லோரையும் அள்ளிக்கொள்ளும் பாங்குடைய அல்போன்ஸ் டீச்சர், பார்ப்புகள் பற்றி பாடம் எடுத்தாலும் ஆளுமை பார்வை வீசும் பார்வதி டீச்சர், ரூபாயின் மதிப்பை கூட ரூபாவாணியாக தெல்லிய நீரோடையாக கற்றுத்தரும் ரூபாலா டீச்சர், அன்புடன் ராஜ்யம் செய்யும் ராஜேஸ்வரி டீச்சர், பத்திரமாக எங்களை சிறு வயதில் கவனித்துக் கொள்ளும் பத்மா டீச்சர், கோகுல பவனமாக காட்சி தரும் கோகிலா டீச்சர், சிலையாக நின்றாலும் சிரித்தபடி காட்சி தரும் ஷீலா டீச்சர், அரிதாரம் பூசி அவதாரமாக காட்சி தரும் தமிழ்ச்செல்வி டீச்சர், விளையாட்டிலும் உஷார் வேண்டும் என்று விளையாடும் உஷா டீச்சர், காலை முதல் மாலை வரை மலர்ந்த முகத்தோடு காட்சி தரும் தேவி டீச்சர், நீட்டான ரீட்டா டீச்சர், மாணிக்கமா இல்லை மரகதமா என தோன்றும் ஏகச்ச மணி டீச்சர், விசால மனப்பான்மை உள்ள விசாலாட்சி டீச்சர்,
ரெஜினா டீச்சர், ஜெசி டீச்சர், ஜோதி டீச்சர், இறுதியாக 8வது ஒய்யாரமாக மதிப்புக்குரிய ஆரோக்கியமேரி டீச்சர் அனைவரையும் இத்தருணத்தில் நினைவு கூறுகின்றோம். சிறுமலரே, உன்பால் கொண்ட அன்பால், திளைத்தவர்கள் கொண்ட நட்பால் 8 திக்கிலிருந்தும் வருகை புரிந்து இங்கே குழுமியிருக்கும் அனைத்து தோழர்களின் பாசத்துடன் நிறைவு கூறுகின்றோம். இது விழா குழுவினருக்கு மட்டும். மனம் போன போக்கில் செல்லாமல் தான் படித்த பள்ளி, தனக்கு கற்பித்த ஆசிரியர்கள், தனக்கென வாழாது தன் நட்புக்கென்று வாழும் தம் பள்ளி நண்பர்களின் மட்டத்தை நினைவு மேடையில் அரங்கேற்றி அதற்கு உயிர் வடிவம் கொடுத்து இந்த சந்திப்பு சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து விழா அழைப்பிதழை தம் விழா நோக விலாசமாக கொடுத்தழைத்த விழா குழுவினரை அன்புடன் நிறைவு கூறுகின்றோம். சுதந்திர தின விழாவை கொண்டாடி களைப்படைந்த நிலையிலும் மலரும் நினைவுகளை தவறாது அசைபோட வருகை தந்துள்ள இந்நாள் பெற்றோரும் முன்னாள் மாணவியரும் எங்கள் தோழியர் மற்றும் அவர்தம் குழந்தைகள் மற்றும் பெரியவர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அவர்களையும் நினைவு கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். விழாக்குழுவின் சார்பாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவன் வி. பிரேம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மாணவர்களின் சுய அறிமுகம். முதலாவதாக நமது பள்ளியில் முன்னாள் மாணவி, நமது பள்ளியிலே 1983 முதல் 91 வரை இருக்கும்போது பள்ளியில் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்த மலர்விழி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலர்விழி 8th C செக்ஷன். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ராம்கோ சிஸ்டம் ஒரு ஐடி கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எல்லாத்தையும் எனக்கு தெரியும் பொதுவாக. ஆனால் இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் மணிகண்டன், 6th A படித்தேன். எல்லா டீச்சர் கூடயும் படிச்சிருக்கேன். அதாவது எல்லா டீச்சரும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் முத கொண்டு எனக்கு அட்மிஷன் போட்டது நம்ம சிஸ்டர் தான். அடுத்து அந்த சிஸ்டரையும் எனக்கு தெரியும். இங்கே இருக்கவங்களே எல்லாரையும் மேக்ஸிமம் டீச்சர்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல இப்படி நினைக்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ இது போல நம்ம நிப்போமா? ஆனா நிப்போம், கண்டிப்பா நிப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கேசவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஸோ நான் ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன் குழந்தை வேலை. ஸோ இந்த மேடையில் ரொம்ப நாளாக வந்து ஏறணும்னு ஆசை எனக்கு. அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது ஸோ அப்போ ஏற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ அமைச்சு கொடுத்த விழா கமிட்டி தலைவர் எல்லாருக்கும் நன்றி, விழா கமிட்டிக்கு நன்றி. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேடை ஏறணுன்னா நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு, சரியா? இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 2 கேஸ்ட் தான் இருக்குது. ஒன்று நல்லா படிக்கிற கேஸ்ட்டு, இன்னொன்று நல்லா படிக்காத கேஸ்ட். நல்லா படிக்கலைங்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிறவங்க கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க படிக்கணும்னு சொல்லி, படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமேரி டீச்சர் வந்து அவங்களுடைய கம்பெல்லாம் வந்து பிஞ்சு இருக்குது அடிச்சு. ஸோ அதே மாதிரி ஜெசி டீச்சர், தமிழ் செல்வி டீச்சர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் ரொம்ப சம்பவம் நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெல் அடிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். படிச்சிருந்தா தான் பெல் அடிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஆக்சுவலி அப்போ எலக்ட்ரிக்கல் பெல் வரல, எனக்கு ஞாபகம் இருக்குது மேடம். எனக்கு அப்போ வந்து என்னென்னா அதுக்கு கூட 1 ஹவர் ஒருத்தருக்கு 1 ஹவர் ஒரு தடவை போய் அந்த மணி அடிக்கணும் போயிட்டு. அது கூட படிக்கிற பசங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆதங்கம் அவ்வளோ நாள் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மேடம் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள் தான். ஸோ வந்து படிப்பு மட்டும் இல்லை, ஜென்ரலாக வந்து வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளெல்லாம் எப்படி
ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிறதுக்கான அடிப்படை இங்கே தான் நடந்திருக்கு. இங்கே மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் வளர்ந்த இடம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்றி கொடுத்த எல்லா மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். இருக்கிறதுலே முக்கியமான தானங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட நேரத்தை வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்கிறது. ஸோ இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது லாஸ்ட் 2 மாதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆசிரியர்கள்லாம் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி இது ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது சார். இது பயங்கர அசாத்தியமான விஷயம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டீச்சர். ஆக்சுவலி நான் என் பேர் கேசவராஜ். நான் வந்து இப்போது வோடாஃபோனில் டிஸ்ட்ரிபியூஷன் லீடாக சென்னையில் இருக்கேன் நான். நன்றி, தேங்க்யூ. சுய அறிமுகம் செய்த கேசவராஜ் அவர்களுக்கு நன்றி. மேடம் ரைட்டு. கேசவராஜுக்கு பெல் அடிக்கிறதுக்கு டைம் கிடைக்காத காரணம் என்னன்னாக்க 8th படிக்கும்போது அப்பண்டிசைட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாப்புல. அவனை கண்ணின் மணியை போல நான் பாதுகாத்துக்கிட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க அப்பாட்ட அவ்வளோ சொல்லி விடுவேன், சைக்கிள் அனுப்பாதீங்க, வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. அவனை வந்து எப்படி போத்தி அப்படி பாதுகாத்துக்கிட்டேன். அதனால தான் பெல் அடிக்க விட்டுருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். அடி வாங்கிக்கவும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வேற யாருக்காவது அடி கொடுத்ததுன்னு சொல்லிப்பாப்புல போல இருக்குது. அதுதான் காரணம். நன்றி. அடுத்தபடியாக ரமணா ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என் பேர் ரமணா ரவி. நான் இங்கே 8th வரைக்கும் படித்தேன். எனக்கு 1லேருந்து 6th வரைக்கும் ஓச்சன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரைக்கும் ஓச்சன் டீச்சர் தான் கிளாஸ் டீச்சர். நல்லா அடி வாங்கியிருக்கேன். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். நல்லா படிக்க ஓரளவு. நான் ஹேண்ட் ரைட்டிங் தான் அடி வாங்குவேன் நல்லா. அப்புறம் 7th எனக்கு கெஸ்ட் டீச்சர், 7th ஆரோக்கிய டீச்சர், 8th ரூபலா டீச்சர். அவங்க நல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்தங்காட்டி நானும் ஒரு டீச்சராக இருக்கேன். இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டீச்சராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அடுத்தபடியாக மணிமேகலை அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என் மணிமேகலை. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். 2nd ஸ்டாண்டர்டுக்கு ஆரோக்கிய டீச்சர் வந்திருந்தாங்க. மோச்சன் டீச்சர் ஞாபகங்களில் வெளியூர்ந்து வர்றேன். ரொம்ப நாளாக இவ்வளோ நாளாக பார்க்கவே இல்லை டீச்சர்லாம். பழைய ஞாபகங்கள்லாம் இங்கே துள்ளி விளையாண்ட ஞாபகம்லாம் வருது. எனக்கு படபடப்பாக இருக்குது. புதுசாக பேசவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வெளியூர் பக்கத்தில் கிராமத்தில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு பார்லர் வச்சுருக்கேன், டெய்லரிங் பண்ணுறேன். ஆமாம் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். சிவஸ்ரீ பார்லர் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேசவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றி. சுய அறிமுகத்துக்கு வரக்கூடிய நமது முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் நேரத்தின் அருமை கருதி சுய அறிமுகத்தை முடிந்தவரை சுருக்கமாக பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சிவபிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எனது பெயர் சிவபிரகாசம். நான் வீட்டு உறுப்பினர்கள் சர்வீஸ் முகாம் வச்சிருக்கிறேன். நான் பழனியில் இருக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக எஸ் ஆனந்தகுமார்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஆனந்தகுமார், கோயம்புத்தூர் காங்கிரஸ் சென்டரில் சீனியர் மேனேஜராக இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். நான் செந்தில்குமார். என் பேர் எல்லாம் ஒயிட்னு கூப்பிடுவாங்க. ஸோ நான் இப்போ டிவிஷனல் மேனேஜராக இருக்கேங்க. ஒரு ஃபாரின் ஜெர்மன் பிராண்டுக்கு. ஸோ அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் நான். இங்கேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எல்லாத்துக்கூடையும் சரிசமமாக பலரும் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் ஒரு 150 பேரை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு அப்படிங்களா. ஸோ ரொம்ப நன்றிங்க. எனக்கு நல்ல ஒரு அந்த மனித நேயத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. ஸோ கல்வி கல்ல எனக்கு மனித நேயம் அந்த ஸ்கூலில் இருந்து கற்றுக்கிட்டு நான் சொல்கிறேன் விரும்புகிறேன். தேங்க்யூ. என் பேர் கருப்பையாத்துறை. நம்ம ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகிறேன். இங்கே வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருந்தேன். ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என் பேர் வேணுகோபால். நான் வந்து 8th சியில் இங்கே படித்தேன். எனக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவங்க எல்லாத்தையும் பார்த்துல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பணியில் பண்ணியிருக்கேன். நன்றி. முதல்கள் இந்த மீட்டிங்கை இவ்வளவு சீரும் சிறப்பாக ஏற்பாட்டு கொடுத்துவிட்ட விழா குழுவினருக்கு என் சிறந்தாலும் நன்றி தெரிவித்துக்கிறேன். மேலும் எங்களை வழிநடத்தி இன்று உங்கள் முன் நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய பெயர் ராஜரத்னம், ரயில்வேஸில் ஆஃபீஸராக இருக்கிறேன். இன்னைக்கு நிலைக்கு பேசுகிற காரணம் இந்த சிறுமலர் பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்த நல்ல ஒழுக்கம் தான். காரணம் என்னென்னா, அன்றைக்கே வியாழக்கிழமை நற்கனை வீரன்னு ஒரு சின்ன கைடு கொடுப்பாங்க. 50 பைசா நாங்கள் வாங்கி படிப்போம். அதாவது இந்த ஸ்கூலில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பேருமே படிக்கிறோம். இருந்தால் கூட அந்த நற்கனை கைடில் வந்து நல்ல கதைகளை வந்து எங்கள் மனசில் இன்னும் இருக்குது. அதோட அடிப்படை என்னென்னா, அப்போ வந்து 3 ஸ்கூல் தான் இங்கே இருந்தது. ஒன்று சிறுமலை ஸ்கூல், அந்த வேப்பமூடு ஸ்கூல்னு ஒன்று சொல்லுவாங்க, லேடிஸ் ஸ்கூல், 3 மட்டும்தான் இருந்தது. இந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு ஒரு போட்டா போட்டி இருக்கும். அந்த காலத்தில் 1ஆம் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் பி வரை நான் இங்கே படித்தேன். படித்ததில் இளமையில் கல்வின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏனியாக இருந்து இன்னும் நீங்கள் ஏனியாக தான் இருக்கிறீங்க. நாங்களாம் ஏறி மேலே வந்துட்டோம். இன்று கூட ஏனியாக இருந்து எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எங்களோட குரலை செய்தித்தாய்த்து கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து தாய்களுக்கும் நன்றி. மைக்கேல் சிஸ்டர் கிள்றதை இன்னும் மறக்க முடியாது. இந்த சைடில் தான் கிள்ளுவாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் படித்ததில்லை, பெருசாக இல்லை. ஒரே ஒரு நாள் ஆரோக்கியமேல் டீச்சர் இந்த கூப்பிட்டு அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னு இதுவரை அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நான் 8th படிக்கிறேன். ஒரு நாள் எஸ்கேஷன் கூப்பிட்டு போனோம். எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தோம். நான் டீச்சர் குட் மார்னிங் மட்டும்தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. என்னை எதுக்கு அடித்தாங்கன்னு தெரியல. என்னை கூப்பிட்டு கண்ணத்தில் ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி என்னை கூப்பிட்டு அவங்க சாரி கேட்டாங்க. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் இதுவரை என் மனசை கன்வின்ஸ் ஆகலை. எதுக்கு அடித்தாங்கன்னு எனக்கு இதுவரை தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு அடிச்சுட்டாங்க, டீச்சர் உரிமை இருக்க அடிச்சிட்டாங்க. ஏன் அடி வாங்கினா என் மனசுக்குள்ளே இன்னும் உறுத்திட்டு தான் இருக்கு. ஏன்னா என்ன காரணம் தெரியல. என்னால் அன்றைக்கு அடித்த அடிதான் இன்று முன்னாடி இதை பேசிகிட்டு இருக்கேன். அந்த அடிதான், அந்த ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷன். எங்கள் சகோதரர்கள் இன்றைக்கி ஒரு 240 பேர் எங்கள் குரூப்பில் லிங்க் ஆகிருக்கோம். எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கோம். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். நீங்கள் வளர்ப்பு உங்களோட வளர்ப்பு தவறாகவில்லை. உங்களோட வளர்ப்பு நல்ல முறையில் இருக்கிறது. இதனால தான் இந்த ஒரு மாபெரும் சக்தியை உருவாக்கி இந்த திருமலர் பள்ளியை வந்து உயர்த்துவதற்காக என்னாலும் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த எல்லா உதவியும் எப்பொழுது கேட்டாலும் நாங்கள் எங்கள் மாணவ சங்கம் சார்பாக முன்னாள் மாணவ சங்க முறையில் செய்து கொள்ள என்று கேட்டு தரம் சார்ந்து ஏதாவது தவறாக பேசினால் மன்னிக்கவும். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். ஆரோக்கியமேல் டீச்சர் அவர்களுக்கு எங்களது மாணவர்களோட ரொம்ப ஒரு பணிவான வேண்டுகோள். ராஜரத்னம் வந்து ரொம்ப மிகப்பெரிய, அதாவது வெடிகுண்டு நிபுணர், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்ல இருக்கார் ராஜரத்னம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த நிபுணரோட இதுலயே என்ன பேசுறாரு, போறவங்களும் அந்த வெடிகுண்டு என்னங்கிறத நீங்க டீச்சர் சொல்லிட்டீங்கன்னா முழு மனதாக இருந்துக்கிட்டு சென்னைக்கு சாயங்காலம் 6:15 ட்ரெயின் ஏறி கிளம்பிடுவாரு. போறவங்களும் அவரோட அந்த இதை என்னங்கிற நிலைப்பட நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா போவார். அவர் ஒரு ஏக்கம் மனசுல இருக்கு டீச்சர். அடுத்தபடியாக சபரிநாதன் வேலைக்கிளை. வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சபரிநாதன். நான் சுப்பநாயக்கப்பட்டி கிரானைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோ பண்ணிட்டு இப்போ பாருங்க. எங்க ஸ்டேஜில் எடுத்து பாக்கி விட்டீங்க டீச்சர். ஓகே, தேங்க்யூ. வச்சிருக்கேன். முதல்ல எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் காயத்ரி. 8th Aல படித்தேன். வந்து லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களை இப்போ பெரிய ஆளாக்கினதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி என்றைக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
என் பேர் லக்ஷ்மி. நான் 8th அல்ஃபான்ஸ் டீச்சர் கிளாஸில் படித்தேன். நான் இப்போ பிடி இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறேன். கோம்பை கன்னிகா பரமேஸ்வரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில். இங்கே ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒழுக்கத்தை இன்றைக்கி என் மாணவர்களுக்கு நான் போதிக்கிறேன். அதுக்கு ஒரு வாணி நேராக இந்த பள்ளிங்கிற பெருமையோடு தெரிஞ்சு ஆசிரியர் மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு கருத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே படித்து முடிச்சுட்டு ஹைஸ்கூலுக்கு தான் 9th போகணும். அப்படி நம்ம போய் அங்கே உட்காந்துருக்கும் போது நல்லா படிக்கிற மாணவர்கள் யார், வேறு ஸ்கூல்லேருந்து வந்த மாணவர்கள் யார் அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி சொல்ல போகும்போது நீ எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து இது மாதிரி வெற்றி ஒரு கான்வென்ட்டில் படித்தேன்னா அந்த பிள்ளைங்களாம் தனியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட நாலேஜை அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த கான்வென்ட்டில் படிச்சதுனால நிச்சயமாக நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்க அப்படின்னு அவங்க தனியாக உட்கார வச்சுருக்காங்க. நான் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்துருக்கேன் அந்த ஸ்கூலில். அப்புறம் நான் பெருசாக படிக்கல, +2 வரைக்கும் படித்தேன். இப்போ யோகா டிப்ளமோ முடிச்சிருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தோரங்குச்சின்னு சொல்லி ஒரு கிராமம் திருச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நான் இப்போ வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கேன், வார்டு கவுன்சிலராக. எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அவரை உங்கள் முன்னாடி காமிக்கணும்னு நான் விரும்புகிறேன். குழந்தைங்களும் வந்திருக்காங்க. இவர் வந்து நம்ம நிறைய படிக்கல, ஆனால் வந்து என்னை வந்து அங்கே ஊரில் வந்து எல்லாருக்குமே நீலாவதின்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு அந்த ஊருக்கே தெரிகிற அளவுக்கு என்னை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா இந்த பள்ளிக்கு நான் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருடைய ஆசீர்வாதம். எப்போவுமே என் சிஸ்டர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு. அந்த வார்த்தையிலே கேட்டு கேட்டு வளர்ந்தது. நடந்தது பழகுதான். அம்மா அண்ணன் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. பள்ளிக்கு மிகுந்த கடமை. என் பேர் கிருஷ்ணகுமாரி. நான் இங்கே இருக்கிறது பழனியில் தான் இருக்கேன். முதல்ல ஆசிரியருக்கெல்லாம் வணக்கம் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. எங்கள் வீட்டுக்கார அரிசி கடை வச்சுருக்காரு, அவருக்கு ஹெல்ப்பாக தான் நான் இருக்கேன். ஆனால் 8th மேலே மறுக்கா இங்கே படிக்க முடியலன்னு ஒரு வேதனை எனக்கு இருந்துச்சு. ஹை ஸ்கூல் போகும்போது என்னடா இங்கே இன்னும் இங்கே திரும்ப படிக்க முடியலன்னு ஒரு கவலை இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கான்வென்ட் ஸ்கூல்னாவே முதல்ல ஒழுக்கம் தான், படிப்பு தான் அப்புறம் 2வது. முதல்ல கான்வென்ட் ஸ்கூல்னால் ஒழுக்கம் மட்டும்தான் நான் சொல்லி இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் ராஜாதி செல்வக்கணி. நான் இங்கே 5th-லேருந்து 8th வரைக்கும் படித்தேன். 5th ரெஜினா டீச்சர் கிளாஸு, அப்புறம் 6th 7th தமிழ் செல்வி டீச்சர், 8th அல்ஃபான்ஸ் டீச்சர் கிளாஸ் 8th B-ல படித்தேன். எனக்கு இந்த 4 வருட கால அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரது காரணமாக இருந்தது. கான்வென்ட் அப்படின்னாலே கையெழுத்து தான் முதல்ல சொல்லுவாங்க. என்னுடைய கையெழுத்து வந்து நல்லா வர்றதுக்கு இந்த கான்வென்ட் டீச்சர்ஸ் தான் வந்து நல்லா இதாக இருந்தாங்க. அதுக்கு என்றைக்குமே நான் வந்து மறக்க முடியாது. கான்வென்ட்டில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தோன்னே இது கான்வென்ட்டில் படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே கையெழுத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து MA MPhil PhD முடிச்சிட்டேன். பழனியாண்டவர் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூர் GREயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குழந்தை இருக்கிறதுனால தற்சமயம் 1 year வீட்டில் இருக்கேன். நான் இப்போ அவ்வளோதான். தேங்க்யூ. படித்தவங்க கான்வென்ட்டில் படித்தவங்கன்னு இந்த ஒரு பெருமையே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல இங்கே கூடியுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் முருகபாரதி. நான் 7th ஆரோக்கிய மேரி டீச்சர் கிளாஸு, 8th ரூபலா மிஸ் கிளாஸு. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். 9th 10th 11th 12th காலேஜுன்னு போனாலும் இந்த ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இந்த பள்ளியை எங்களால் மறக்க முடியாது. நான் MSc முடிச்சிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1. பையன் 10th படிக்கிறான், பொண்ணு 7th படிக்கிறான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து
போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு. நான் திண்டுக்கல்ல இருக்கேன். நன்றி. விழா மேடை அருகே ராதா மல்லீஸ்வரி, சைதா பேபி 2 பேரும் விழா மேடை அருகே வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தபடியாக அர்ச்சனா அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். எல்லா டீச்சர்ஸும் எனக்கு தெரியும். நானும் ஒரு டீச்சரோட பொண்ணு தான். எங்கள் அம்மா பேர் தேவி. நான் வந்து சங்கரங்கோயிலில் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 11th படிக்கிறான், பையன் 5th படிக்கிறான். இந்த ஸ்கூலில் படித்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் கவிதா. 8th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் இங்கே படித்தேன். எம்ஏ எம்ஃபி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூரில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலில் படித்ததுக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லீனா விழா மேடை அருகே வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்னோட பேர் வந்து சுதாகர். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இங்கே படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். எனக்கு நான் ஒரு ஃபீல் பண்ண சொல்லணும்னா எல்லாருமே வந்து டீச்சர் வந்து அடித்தாங்கிறாங்க. அது ஏன் அடித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்டிகுலராக அவங்க வந்து அடிக்கணும்னு ஒரு நோக்கம் கிடையாது. அவங்கள வந்து முன்னே ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடோட ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுத்து முன்னேறணும்னு சொல்லி தான் அவங்க வந்து அது பண்ணுறாங்க. அதுக்கு டிசிப்ளின் வர்றதுக்காக தான் அவங்க வந்து அடிக்கிறாங்க தவிர மற்ற எதுக்காகவும் கிடையாது. ரெண்டாவது இப்போ அந்த இதுவுமே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. நம்ம அந்த மாதிரி வந்தனால தான் நம்ம இப்போ எல்லாருமே வந்து இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் தான் இருக்காங்க. அது காரணம் வந்து நம்ம செகண்டரி ஸ்கூல் அதான் ரொம்ப முக்கியம். அது ஹையர் செகண்டரியோ இல்லை வந்து காலேஜோ வந்து கிடையாது. நம்ம எப்படி இந்த 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் வந்தோமோ அந்த ஒரு அதை வந்து எப்படி அவங்க வந்து மோல்டு பண்ணி கொடுக்குறாங்களோ அதான் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பசு மரத்தில் வந்து ஆணி அடித்த மாதிரி அதுதான் வந்து பின்னாடி ஃபியூச்சரில் வருமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. நான் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தது என்னென்னா நம்ம பேசிக்காக நம்ம வந்து சின்ன வயசில் எப்படி மாற்றுறாங்களோ அதுதான் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் வந்து இந்த சிறுமட நடுநிலை பள்ளியோட டீச்சர் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். என்னோடய ஒய்ஃப் வந்து இதே ஸ்கூலுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட். அவங்க பேர் வந்து அலமுத்து மாரியம்மாள். ப்ளீஸ் தேங்க். அவங்களுடைய ஒய்ஃபு என்னோட கிளாஸ்மேட்டு ஆனந்த், அவங்க சிஸ்டர். தேங்க்யூ. என் பேர் மகாதேவி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் நான் இங்கே தான் படித்தேன். நம்ம ஸ்கூலில் தான். சிறுமலர் நடுநிலை பள்ளின்னு என்றாலே ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு வர்றது. எங்கே போனாலுமே இந்த ஸ்கூல் பேருக்கு வந்து மாணவர்கள் சிறப்பிக்கிறதே ஒழுக்கம், ஹேண்ட் ரைட்டிங், இது வந்து பெஸ்ட்டு. இன்ன வரைக்குமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. எப்பயும் அப்படி தான் இருக்குது. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரிலையன்ஸ் ஏரியா ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காரு. இப்போ எனக்கு ஃபஸ்ட் பேபியோட அபார்ட் ஆகிட்டது. இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காண்டி. வேறு ஒன்றும் எனக்கு சரவணகுமார்னு ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு. அந்த கொசுன்னு பேர் வச்சே மிஸ்டர் ராகவன் தான். அதுக்கான காரணத்தை அவர் சொல்லணும். இது கிட்டத்தட்ட 25 வருஷமான கனவு. இது இன்னைக்கு நிறைவேறுது. என் பேர் ராகவன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன். என் பையன் அவனே சின்ன கொசுன்னு கூப்பிட்றாங்க. இது வந்து யதார்த்தமாக வச்சது. எல்லாத்தினால வச்சேன்னு தெரியல. தெரியல. நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன். காந்தி மார்க்கெட் விஆர் மளிகை. வந்த அனைத்து பேர்த்துக்கும் சந்தோஷம். அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வருஷம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
நான் திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ரைவேட் கன்சல் அக்கௌண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஒரு நல்ல தூண்டுதல் தான் இப்போ நான் ஒரு லீடர்ஷிப்பாக நல்ல ஒரு இதில் இருக்கேன். அது உங்களுக்கு என்னோட நன்றி. என் பேர் தாமோதரன். நான் இங்கே 8வது வரைக்கும் இங்கே கான்வென்ட்டில் படித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறிக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு திருமணம் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. அது காரணம் வந்து அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு எனக்கு. அது என்னோடய திருமணமே ஒரு கெட்டுக்கிறது மாதிரி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட அழைச்சிருந்தேன். அது மூலமாக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. பசங்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கலந்துக்கிட்டோம். இது இருக்கிற 3-4 வருஷமாக எனக்கு ஒரு திட்டங்கள் இதுக்கு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அனைத்து நண்பர்களும் மாணவ மாணவிகள் அனைத்து பேரும் நல்ல உதவி செஞ்சாங்க. சிறப்பாக இருந்து நல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இந்த நேரத்தில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அல்போன்ஸ் டீச்சர் இல்லாது மிக வருத்தத்தை தெரிவிக்கிறோம். காரணம் அந்தளவுக்கு அவங்க சிறப்பான, அவங்க நல்ல ஆசிரியர். இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி, மிக்க நன்றி. முதற்கண் என் வணக்கத்தை அவைசார் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எதிர்கிறம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் சி வேலுச்சாமி, MA MSc MPhil MA. நான் தற்சமயம் தேன்மலர் மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவும் HOD-ஆகவும் இருந்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரை இதே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு டீச்சரை பார்க்குறப்ப அந்த நினைவுகளை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு பின்னாடி தான் ஆகஸ்ட் 15 வந்துருச்சு. நம்ம ஸ்கூலில் ப்ரோக்ராம் தானே, பசங்க அந்த சாயம் பூசிட்டு வருது, லிப்ஸ்டிக் போட்டு வருது, இந்த மேக்கப் பார்க்குறதுலாம் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரை டான்ஸ் தான் வெளிச்சாமி தான். உண்மைதான். எனக்கு ஏற்கனவே எல்லா டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க. அதே போல் இது கையெழுத்துக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அல்ல, ஒழுக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அல்ல, கலை மற்றும் பண்பாட்டுக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பள்ளி தான் நம்ம சிறுமலை பள்ளிங்கிறதுக்கு நானும் மலர்விழியும் சாட்சி சொல்லுவோம். எப்படின்னா 8th வரை இங்கே படிப்போம். மலர்விழி பார்த்தா கிளாசிக்லேயே போயிட்டு இருப்பா, நான் வந்து பார்த்தோன்னா ஃபோக்லேயே போயிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தா காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அருமக்கு பழனியாண்டவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அவள் உமன்ஸ் காலேஜ், நாங்கள்லாம் மென்ஸ் காலேஜ் போவோம். அப்பா பழனியிலிருந்து வந்துருச்சுருப்பா, தயவுசெய்து இந்த மெடலெல்லாம் எடுத்து அவங்க கையிலே கொடுத்துருங்க, போயிட்டு போட்டோம், நம்ம கலந்துக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரட்டனை கொண்டு வரும். அந்த அளவுக்கு கலை, பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாத்துலேயும் நம்ம மாணவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை நமது பள்ளிக்கு மட்டுமே சாரும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அப்துல்லா அவர்களை விடாமடி கிடைக்கிறேன். எல்லா டீச்சர்ஸுக்கும் வணக்கம். என்ன நான் இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவன். 5வது 6வது படித்த ஞாபகம் தான் எனக்கு இருக்கிறது. தமிழ்ச்செல்வி டீச்சர் அவர்கள் இல்லாத ஒரு துறையாக இருக்கிறது. தேவி டீச்சர் மாணவர்கள் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த விழா மேடையில் நான் ரொம்ப அவர்களை மதிக்கின்றேன். அவர்கள் எப்போவுமே மாணவர்கள் மத்தியிலும் மாணவிகள் மத்தியிலும் ரொம்ப அன்பாக நடந்துக்கூடியவர்கள். எல்லா டீச்சர்ஸுகளும் அதே மாதிரி தான், சிஸ்டர்ஸுகளும் அதே மாதிரி தான். அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மாஸ்டரிங் டீச்சர் நான் சரியாக படிக்கவில்லை என்கிற காரணத்துக்காக அவர்கள் படிப்பில் கவலை வையுங்கள் என சொன்னார்கள். ஆனால் நான் கடைசி முடியும் படிப்பில் கவலை வைக்காமலே இருந்துவிட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் மீது தான் எனக்கு அக்கறை இருந்தது. அதனால் அந்த பிஸ்னஸவே நான் கவனித்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய தேவி டீச்சரை என்னால் மறக்கவே முடியாது. அவர்கள் அவ்வளவு அன்பு வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழா மேடையில் அவர்களையும் எல்லா டீச்சர்ஸ்களையும் சிஸ்டர்ஸ்களையும் நான் மதிக்கின்றேன், வணங்குகின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக வி பிரேம் அவர்கள். ஏற்கனவே மேலே நல்லா சுத்தமாக முடித்து கொள்கிறேன். நான் ஒரு 4 பள்ளியில் படித்திருக்கேன், திருநெல்வேலி, சென்னை அப்படின்னு. பட் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பள்ளி மட்டும்தான் ரொம்ப
மனதில் ரொம்ப பதிந்த ஒரு பள்ளி. சிறுமலர் நடுநிலைப் பள்ளினாலே எங்கள் 3 டீச்சர் மட்டும் ஆற்று வரும். அது 3 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. ஆரோக்கியமேரி டீச்சர், ஜெசி டீச்சர், தமிழ்ச்செல்வி டீச்சர். வேறு சொல்லணும்னா நான் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இன் என்எல்சி. தேங்க்யூ மேடம். மீனாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மீனாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு இங்கே தான் படித்தேன். நான் வெற்றிகரமான இல்லத்தரசியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கூறிய அறிவுரைகள் தான் காரணம். எல்லாம் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 8 வரை இங்கே தான் படித்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து மோசம் டீச்சர்கிட்ட படித்தேன். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் 8th வந்து ஆரோக்கியமேரி டீச்சர்கிட்ட படித்தேன். அவங்களும் நல்லா ஜாலியாக தான் பேசினாங்க. எல்லா கிளாஸுமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பாலிடெக்னிக்கில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேர் வந்து பாரத் தேவி. நான் இப்பொழுது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் எம்டி அனாட்டமி பண்ணிகிட்ருக்கேன். அனசிஸை ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் 5th முடிக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அப்போது எனக்கு வந்து மோஷன் டீச்சர், ரீடா டீச்சர், கோயிலா டீச்சர் அவங்க கிளாஸ். இப்போ 8th முடிக்கும் படிக்காதனால எனக்கு சரியாக மற்றவங்கள ஞாபகம் இதில். மற்றபடி எனக்கு பேசிக் இதெல்லாம் வந்து இங்கே கான்வென்ட்டில் தான் எனக்கு நல்லா இது பண்ணி தந்தாங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனா காட்ஸ் கிரேஸ் தான். அடுத்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு வீட்டில் எல்லாரும், வீட்டில் 7 பேர், மெஜாரிட்டி எல்லாருமே இந்த ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு பேசிக் படித்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு டாக்டர் ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அதோட கடவுளோட அருளும் அப்பா அம்மாவோட இதுவும் ஆசிரியர்களோட இதுவும் தான். நன்றி. ராதா மல்லீஸ்வரி. வணக்கம். என் பேர் ஆர் ராதா மல்லீஸ்வரி. நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். கற்களாக இருந்த எங்களை சிற்பங்களாக உருவாக்கின இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. லதா. முன்னாள் மாணவி லீனா அவர்கள் விழா மேடை அருகே வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லதா. நான் ஃபஸ்ட்லேருந்து 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போயிட்டேன். அப்புறம் 4 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஏதாவது காளீஸ்வரி. என் பேர் காளீஸ்வரி. நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். வணக்கம். பரோஸ். என் பேர் பரோஸ். நான் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இங்கே தான் படித்தேன். நான் இப்போ ஆரோக்கிய பால் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். எல்லா டீச்சர்கிட்ட அடி வாங்கி எல்லாம் நக்கல் பண்ணானே என்ன. டெசி டீச்சர்கிட்ட, ஆரோக்கியமாக டீச்சர்கிட்ட எல்லாம் அடி வாங்கினேன். அந்த அடி வாங்கினால தான் இந்த அளவுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இல்லாட்டி எந்த மொழியில் இருக்குன்னு எனக்கே தெரியாது. எல்லாத்துக்கும் வணக்கம். மினி. என் பேர் வந்து மினி. நான் வந்து இங்கே 1லேருந்து 7th வரைக்கும் படித்தேன் பி செக்ஷனில். நான் வந்து இப்போ உடுமலைப்பேட்டையில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோவாக இருக்கேன். புதுநகர் கவிதா. புதுநகர் கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். நான் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இங்கே தான் படித்தேன். இப்போ டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்லேயே. நான் வந்து 7th ஜெசி மிஸ்ஸு, 8th ஆரோக்கியமேரி மிஸ்ஸு, அவங்க தான் என்னுடைய கிளாஸ் மிஸ்ஸு. உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல என் பேர் ஜமீர். நான் வந்து அக்னி காலேஜில் லேப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் சென்னையில். இப்போ இந்த விழாவுக்காக நான் வந்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட என்னோட நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட இந்த உயர்ந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த எனது ஆசிரியர்களுக்கும் எனது தாயார் ரீட்டா ஜோஸ்பின் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் லீனா. ஐடோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்டாக இருக்கேன். பள்ளியில் தான் இருக்கேன். வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன். இப்போ லோக்கலில் தான் இருக்கேன். 2 பசங்க பைக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் விளாடுறேன். நாகராஜ். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவுக்கு
அழைப்புதல் கொடுத்து விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழாக்குழுவுக்கும் நமது முன்னாள் மாணவர் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. நான் பள்ளியில் தான் இருக்கிறேன். நான் பிஎம்ஸ் ஆஃபீஸ் இருக்கேன். பள்ளி தான். நன்றி, வணக்கம். சிவகுமார், பூக்கொடை என்ற சிவகுமார். எங்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு முதல் வணக்கம் நினைச்சிருக்கோம். பல நண்பர்களுக்கு நான் பள்ளியில் தான் இருக்கிறேன். நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் விவசாயம் குழுவில் பெருமைப்பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாசன். எல்லா ஆசிரியர்களுக்கும் வணக்கம். என் பேர் சீனிவாசன். நான் இங்கே பள்ளியில் தான் ஸ்டேட் பண்ணி பண்ணி ஸ்டுடியோ வச்சுருக்கேன். என் ஒய்ஃப் பேர் மகா. எனக்கு 2 பொண்ணு. ஒரு சின்ன கருத்து, இங்கே வந்திருக்கிற நமது முன்னாள் மாணவிகள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் தகவல் பரிமாற்றத்துக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த எனது பாசத்துக்குரிய நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன பண்ணிருக்கேன், சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இமாம் ஜாபர். என் பேர் இமாம் ஜாபர். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இங்கே தான் 8வது வரைக்கும் படித்தேன். இந்த ஸ்கூலையும் இங்கே இருந்த ஆசிரியர்களையும் நம்மளால் என்றைக்கும் மறக்க முடியாது. இதுபோல் ஸ்கூலையும் ஆசிரியர்களையும் இன்னும் வரக்கூடிய தலைமுறையை பார்க்கணுங்கிறது ஒரு சந்தேகம் தான். எல்லாத்துக்கும் வணக்கம். ராஜா. அனைத்து ஆசிரியருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அனைத்து ஆசிரியர் வாங்க. நான் வந்து ஒயின் ஷாப்பில் சூப்பர்ஸாக இருக்கேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. நன்றி. மாரிமுத்து. எனது பெயர் மாரிமுத்து. நான் பழனியில் தான் இருக்கிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் தான் படித்தேன். 8 வருடங்களில் 3 வருடம் தமிழ்ச்செல்வி டீச்சரிடம் மட்டும் படித்தேன். நான் வாங்கிய அடிக்கு கணக்கே கிடையாது. எனக்கு அன்பு, பண்பு, பாசம், இதை காட்டிலும் ஒழுக்கம், மரியாதை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த எனக்கு வகுப்பாசிரியர் அனைவருக்கும் நன்றி. ஜெயக்குடி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜெயக்குடி. நாங்கள் வந்து ஏவிடி கெமிக்கல் ஸ்டாக் பாயிண்டாக இருக்கோம். அது இல்லாமல் திண்டுக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவுகளோட இயக்குநராக இருக்கேன். நன்றி, வணக்கம். சத்திதேவி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க சந்தோஷத்துக்கு சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. அனைவருக்கும் நன்றி. சதீஷ் பாபு. எனது பேர் சதீஷ் பாபு. நான் 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் தான் படித்தேன். இதுக்கு ஆசிரியருக்கு எனக்கு நன்றி. விஸ்வமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என் பேர் விஸ்வமூர்த்தி. பழனி. 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் இங்கே தான் படித்தேன். என்னைய அடிப்படை சித்தியாக செதுக்குனதே இந்த ஸ்கூல் தான். மணிகண்டன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். என் பேருக்கு மணிகண்டன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதை இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வச்சாங்க. நிறைய மணிகண்டன் இருந்ததுனால என் பேர் எஸ்கே மணிகண்டன் வச்சு அளவு பார்த்தாங்க. இங்கே தான் நான் படித்தேன். இங்கே நிறைய படித்தாங்களா, வேற எங்கேயும் போய் படிக்கல. எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பையன் இருக்காங்க. கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், உதவி ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இதேமாரி அடுத்து இவனை நல்லா அடித்து படிக்க வச்சு நான் படிக்காத பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் படிக்கணுங்கிறதுக்காக தான் அவனையும் நான் ஸ்டேஜில் எத்திக்கிறேன். வணக்கம். ஜூலியட் ரோசி. என்னுடைய பெயர் வந்து ஜூலியட் ரோசி. நான் வந்து இங்கே லிட்டில் ஃப்ளார் பிரைமரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து இப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட வந்து நான் சக ஆசிரியராக ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்காக கடவுளுக்கும் பண்ணி கொடுத்த அருள் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இங்கேயே படித்து இங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு தாய் போல இருந்தாங்க. படிக்கிறப்ப இருந்ததை விட கூட வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இங்கே படிக்கிறப்ப நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். நான்லாம் இங்கே வந்து டீச்சர்ஸ்களோட ஒர்க் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் இந்த நாள் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் உருவாகிறதுக்கு மைக்கில் அவங்க ரொம்ப எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டார்லெட் ரொம்ப இங்கே நான் நின்று பேசுறதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே தான். என்னோட மனசில் ரொம்ப இடம் பிடிச்ச என்னோட 8th டீச்சர், அதாவது அவங்க வந்து ரொம்ப என்னைய தட்டி கொடுத்து வளர்த்துனாங்க. அவங்க வந்து தப்பு செய்கிறப்பையும் சரி எல்லா நேரங்களையும் வந்து ஒரு பாசத்தை எனக்கு ரொம்ப கொடுத்தவங்க அந்த ஆசிரியர். மற்ற எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு மேலே பாசமாக இருந்தாங்க, தட்டி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் அப்போ வந்து நான் ஒரு அறியாத பருவத்தில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. குணசீலன் இந்த குணசீலன் நான் பாக்கியராஜன் சொல்லி ஒரு நண்பர், அவர் இப்போ வரல. நான் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் டீச்சருங்களை உட்கார வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது நாங்கள் படிக்கிற வந்து தர்மதுரைங்கிற படம் ரிலீஸு. அப்போ என்னன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் பாக்கியராஜ் வந்து சொல்லி கரசமா காலையில் இப்போ இருக்கிறான். அவன் வந்து நல்ல பேண்டு வாத்தியத்தில் இசைக்குள்ள இருக்கிறான். அப்போ வந்து இந்த மாதம் அந்த பாட்டுக்கு இருந்துட்டு தாளம் போடுறான். டீச்சர் வந்துட்டாங்க. தாளம் நாங்கள் 3 பேர் போட்டுருக்கோம். 3 பேரையும் தூக்கி ஒரு அரை மணி நேரம் பெஞ்சு பண்ண நிற்க வச்சுட்டாங்க. இருக்கிற பிள்ளைய எல்லா பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் கீழே வந்து நிற்க நிமிர மாட்டேன். நிமிந்து பாருங்கடா டீச்சர் அந்த மாதிரி நான் நிமிந்து பார்க்கல, கீழே குடிச்சு அடிக்கிறான். இவன் குணசீல நானே பாக்கிறான். நாங்கள் 3 பேர் இன்னும் அந்த நினைவுகள் இன்னும் எனக்கு அத்தனை ஞாபகமாக இருக்குது. என் பேர் குணசீலன். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன். ரஜினா டீச்சர் இல்லை, சரி நன்றி. திருவேங்கடம். என்னுடைய பேர் திருவேங்கடம். நான் இந்த ஸ்கூலில் தான் 1ஆவது வந்து 8ஆவது வரைக்கும் படித்தேன். ஸ்கூல் டீச்சர் வந்து ஜெஸ்ஸி டீச்சரு, அல்போன்ஸ் டீச்சரு, ஆராய்ச்சி மேக டீச்சரு, இவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய பேரை சொல்கிறதுக்கே அவரே ஒரு காரணமாக இருந்தாங்க. அவருக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. முகிலன். அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டிலே எங்களை எல்லாம் மோல்டு பண்ணுவாங்க இவங்கெல்லாம் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் இப்போ எம்ஏ முடிச்சு பிஹெச்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அனைவருக்கும் நான் மரியாதை வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக்கிறேன். ராமச்சந்திரன். என் பேர் ராமச்சந்திரன். 1ஆவதுலேருந்து 8th டி வரைக்கும் படித்தேன். பழனியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் கேசியில் வேலை வந்துருக்கேன். நன்றி. மகடீஸ்வரி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் பழனியில் இருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். சின்ன கருத்து டீச்சர். பொதுவாக வந்து எப்பயுமே எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, திறந்த புத்தகமாக இருந்தால் எங்கேயும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. திறந்த புத்தகம் வெளிப்பாடாக தெளிவாக நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணணும். நம்ம ஐயப்பை வந்து டீச்சர் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விழா கமிட்டி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலமாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெடி பண்ணி ஒவ்வொரு வாரம் தவறினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணுறது என்னுடைய இது குறையாது. விழா கமிட்டி சார்பாக எதுவுமே குறையாது. சனிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி எல்லாரும் யானை கோயிலுக்கு வந்துருங்க, யானை கோயிலுக்கு வந்து கூப்பிடுவோம். நண்பர் வந்து இருந்துட்டு வந்துடுறேங்கிறாரு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தார் நண்பருங்க. அதனால் ஐயப்பன் அவர்களை பேசுறது மாதிரி கேட்டுருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன். நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த எல்லாம் பின்னாடி பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க, சொல்லிக் கொடுத்த டீச்சர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. என் கையில் எதுவுமே இல்லை. என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடைக்கு நண்பர்கள் வராதனால் என்னுடைய பேர் வந்து குழந்தை வேலு. நான் வந்து என்னுடைய ஸ்கூலில் யூகேஜிலேருந்து 8ஆவது வரைக்கும் இங்கே நான் படித்தேன். எனக்கு 1ஆவது சொல்லிக் கொடுத்த மோத்தன் டீச்சர், 2ஆவது ஜெயா டீச்சர், 3ஆவது மோத்தன் டீச்சர், 4ஆவது தவமணி டீச்சர், 5ஆவது தேவி டீச்சர், 6ஆவது ஜெஸ்ஸி டீச்சர், 7ஆவது ஆரோக்கிய டீச்சர், 8ஆவது ரூபலா டீச்சர், மைக்கேல் சிஸ்டர். அப்போ அனைத்தும் வந்து எனக்கு அனைத்து விஷயங்களும் ஞாபகம் இருக்குது. 2ஆவது வந்து உங்கள்கிட்ட ஒரு கருத்துக்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் வந்து நெடுஞ்சாலைத்துறையில், தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையில் வேலை பார்க்குறேன். நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ண போகும்போது கையெழுத்து நான் போடுறேன். அப்போ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10th தான் கேட்டிருந்தாங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் 10th தான் கேட்டிருந்தாங்க. 10th கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய கையெழுத்தை பார்த்துட்டு எங்களுடைய டிராயிங் ஆஃபீஸர் ஏடி வந்து இருந்துட்டு நீங்கள் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்திருக்கிற, உன்னுடைய ஒரிஜினல் ரெக்கார்டு எடுத்துட்டு வா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க.
நான் காட்டினா நீ ஏமாற்றி கொண்டுட்டு வந்துட்டேன். நான் 10th படிச்சுட்டு இவ்வளோ தூரம் ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கேட்டாங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரைட்டு அங்கே இருக்க பிள்ளைகளோட கைக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என் நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. என் பொண்ணுமே என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஆரோக்கிய டீச்சர் இருக்கிறாங்க. ஆரோக்கிய டீச்சரை பார்த்தா என் பொண்ணு வணக்கம் போட்டேன்னு அப்பா அவங்க மிஸ் போகிறாங்க, டீச்சர் போகிறேன், நீ வணக்கம் போட மாட்டேன், நான் போகிறேன், நீ போட மாட்டேன், இடை போட சொல்லுவோம். அப்படி அப்பா நான் வணக்கம் போட்டோமா முன்னாடியே, நீ மறுபடியும் போடு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்போம். அப்படிங்கும்போது நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தது ஆரோக்கியம் டீச்சர். எல்லா டீச்சரும் நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு இருந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு. நான் நெடுஞ்சாலைத்துறையில் வேலை பார்க்குறேன். ஹவுஸ் ஒய்ஃப், சம்சாரம் ஹவுஸ் ஒய்ஃப். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வணக்கம். வெஜிடபிள் கடை வச்சுருக்கேன், காய் கடை வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. என் பொண்ணு இங்கே வர இங்கே தான் 3 படிக்கிறாங்க. நல்லா இருக்கு. பொண்ணு காமாட்சி. பொண்ணு காமாட்சி. நான் ஃபஸ்ட்லேருந்து 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம். இன்னைக்கு என்னோட கேட்டரிங் தான் இங்கே எல்லாத்துக்கும். எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். ஒரு பெரிய பொண்ணு பிகாம் செய்ய முடிச்சிட்டான். சின்ன பொண்ணு ஃபஸ்ட் இயர் காலேஜ், பையன் 9th படிக்கிறேன். முருகாம்பிகை. எல்லாருக்கும் நன்றி. நான் 6th B-ல படிச்ச ஆரோக்கியமே டீச்சர். எனக்கு பூச்சா சுவாத்தினால நான் பேச பயமா இருக்கு. லியோபோல். நன்றி. லியோபோல். என்னை அடிக்கடி பார்க்கக்கூடிய குழந்தை, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. என் பேர் லியோபால். டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறேன். அதாவது எப்படி அப்படின்னா, வெறுப்பது யாராக இருந்தாலும் மற்றவங்க விரும்புறது நீயாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. காமேஸ்வரன். விழா மேடைக்கு காமேஸ்வரன் அவரை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்க்கல எனக்கு பேச்சே வரல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டென்டிஸ்டாக இருக்கேன். காரைக்குடியில் இருக்கேன். டென்டிஸ்டாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக. மாணவிகள் விழா கமிட்டி சார்பாக கேட்கும். அப்படின்னா யாரோடைய பேர் இருந்துட்டு விட்டு போயிடுச்சுன்னா இருந்துட்டு தயவு கூர்ந்து தங்களை இருந்துட்டு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துன்னு சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. யாரும் இருந்துட்டு என்னை நீ கூப்பிடலாம், உன்னைய கூப்பிடலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். நாங்கள் இருந்துக்கிட்டு லெப்ட் பிரேம் இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக நன்றி உரையாக கருப்பை அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றின்னு சொல்றதை விட அதற்கு மேலே ஏதாவது வார்த்தை இருந்தால் அதை தான் சொல்லணும். பள்ளி காலங்களில் நாங்கள் படித்தப்போ நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் சொன்னீங்களோ அதே அறிவுரைகள் இப்போ சொல்கிறப்ப மிகுந்த மன மகிழ்ச்சி அடைஞ்சோம். நாங்கள் இப்போ இங்கே விழாவுக்கு நீங்கள் சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் இருக்கிற அயல் நாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கிற மாணவன் அவங்களுடைய சார்பாகவும் நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கு இருவரும் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருடைய பேரையும் குறிப்பிட முடியாத காரணத்தினால ஒரு சிலரை மட்டும் அவங்களே முன்னாடி நின்றுக்கோங்க. குழந்தைகள் தாமரம் வாங்க. எல்லாத்துக்கும் முழுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தனிப்பட்ட குழந்தை வேணும், தனி
தனிப்பட்ட சீனிவாசனோ ராமச்சந்திரனோ வெங்கடாச்சலமோ கிடையாது. 1983 முதல் 91 வரை பயின்ற அனைத்து உள்ளூர் வெளியூர் மாணவ மாணவிகள் அனைவருமே இந்த புகழ் சாரும் என்பதை விழா கமிட்டியின் சார்பாக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடைபெற்றதுக்காக மாணவி, அதாவது முன்னாள் மாணவி ஏதோ அதாவது இந்த விழா கமிட்டிக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரை விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழா கமிட்டியின் சார்பாக சத்யதேவி அவர்களை கேட்டுக்கொள்வது என்பதால் அனைவருக்கும் கிடைத்த கூட்டு முயற்சி கிடைத்த வெற்றி. நாங்கள் இந்த சகோதரி கொடுக்கும் பரிசை விழா குழுவின் சார்பாக அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. शुभ आशीष मागे रागे तव जय दाता जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியா இருக்குது. யாரும் வெளியில போக வேண்டாம். குரூப் போட்டோ வர எடுக்கிற நண்பர்கள் எல்லாம் இங்கேயே இருக்க, எங்கேயும் வெளியில போக வேண்டாம். எடுக்கல. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே.
வச்சான், அவன் டெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே ஆவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே. குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
வந்த நாளில் மறந்து போவோமோ இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ இல்லம் கண்ட பள்ளி கொண்டே மயங்கி நிற்போமோ என்றும் மயங்கி நிற்போமோ பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம் புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம் கடமையும் வந்தது கவலையும் வந்தது பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் கிளம்புறாங்க அவங்களுக்கு ராய் சொல்லுங்க டாடா சொல்லுங்க அவங்க கேமரா திருப்புங்க ப்ளீஸ் கேமராமேன் டீச்சர்ஸ் சார் ரொம்ப நன்றி மிஸ் அனைவருக்கும் நன்றி மிஸ் நண்பர்கள் சார்பாகவும் அவர்கள் குடும்ப சார்பாகவும் அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துள்ளோம் நன்றி 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 போராடக்கூடிய நன்றிகள் 1 2 கிளாஸ் மட்டும் அடிக்காங்க கேமரால போட்டோ வரணும் ஓகேங்களா ஓகே அண்ணா கேமரா வீடியோ கால் பண்ணி இறங்காதீங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க இறங்காதீங்க நண்பர்கள் மனைவி குழந்தைகள் போட்டோ எடுக்க வேகமா இருங்க நண்பர்கள் மனைவி குழந்தைகள் பாப்பா நல்லா
என்னை மட்டும் அழகா எடுக்கிறேன். ஏன்னா அடிக்கடி கல்யாணம் ஆகலாம், பொண்ணு பார்க்க போறேன். மீண்டும் சொல்றேன், என்னை மட்டும் அழகா எடுங்கப்பா. அழகா அழகப்படுத்த முடியாது, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அப்படியே எடுத்து சீல்ல கொடுங்க. ரைட். சீல்ல விடுறோம். சீல்ல குணா ஒட்டா டே குணா ஒட்டிடா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறேன். சீனி வா. அப்படியே அப்படியே இருக்கட்டும். எந்த பக்கம் சும்மா கையை மட்டும் வச்சுக்க. சரி. கொஞ்சம் பாட்டி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி. இங்கே பாருங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ அப்படி சிவன் நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. 2 பேரும் நில்லுங்க. சும்மா நில்லுங்க நில்லுங்க போங்க அப்படியே நில்லுங்க. ரைட் ஓகே. அடிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க. இங்கே காட்டு இங்கே காட்டு அப்படியே இருக்கு. யாரா இங்கே வாங்குறீங்களா குழந்தை? ஏ லெஃப்ட் அப்படி போடா ஒட்டிக்கல போ சைடில் போ. நமக்கு வந்து நாடு இல்லை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி